வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 169 புதன்கிழமை ஏப்ரல் 2, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். +2 முடித்த மாணிக்க மாணவர்கள் 12 பேர் தலைமைத்துவ பயணத்தின் 3வது நாள் கோடங்கிபாளையம் ஊராட்சி மோப்ரிபாளையம் பேரூராட்சியில் தலைமைத்துவ பயிற்சி பெறும் இலக்கோடு தொடரும் 5 நாள் பயணத்தின் 3ஆம் நாள் உள்ளாட்சி நிர்வாக செயல்பாடுகளை அறிந்து கொள்ளும் வகையில் காலை கோடங்கிபாளையம் ஊராட்சி அங்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி மாணவர்களை வரவேற்று ஊராட்சியின் வளர்ச்சிப் பணிகளை விவரித்தார். பிற்பகல் மோப்ரிபாளையம் பேரூராட்சிக்கு பயணமாகினர். அங்கு பேரூராட்சி மன்ற தலைவர் திரு சசிகுமார் மாணிக்க மாணவர்களை வரவேற்று விவரித்தார். இந்த இரு சந்திப்புமே மற்ற மாணவர்களுக்கு பொதுவாக கிடைத்தறியாத அரிய தகவல்களும் அனுபவங்களும் கிடைத்ததை மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர் என்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். மாணிக்க மாணவர்கள் அடுத்ததாக கோவை ஈரோட்டில் தொழில் நிறுவனங்களை பார்வையிட்டனர். ஏப்ரல் 1 அன்று கோவில்பாளையம் ஸ்ரீராம் கார்த்தி பாலிமர் தொழிற்சாலையை பார்வையிட்டனர். இங்கு மாணவர்கள் முதல் நாள் இரவு தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டது. காலை நேரத்தில் மாணவர்கள் டென்னிஸ் விளையாடினர். அதனைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் அவரது மகன் தற்போதைய மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீராம் அவர்களுடன் கலந்துரையாடலில் பல்வேறு அனுபவம் பகிர்தலும் சந்தேகம் தெளிதலும் இடம்பெற்றன. அடுத்ததாக கோவை கிராஸ்கட் ரோட்டில் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை பார்வையிட்டனர். அங்கேயே அவர்களுக்கு பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாலை கோவையில் மிக சிறந்த அடையாளங்களில் ஒன்றான ஜிடி நாயுடு காட்சியகத்தை பார்வையிட்டனர். ஏப்ரல் 2 அன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள பிரம்மாண்டமான அக்னி ஸ்டீல்ஸ் தொழிற்சாலைக்கு பார்வையிடச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு வரவேற்பும் அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம் பற்றியும் அறிமுகம் செய்யப்பட்டது. பிறகு தொழிற்சாலையை பார்வையிட்டனர். அங்கேயும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் இரவு ஆர்டி ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். அக்னி ஸ்டீல்ஸ் தொழிற்சாலையை பார்வையிட்ட பிறகு இளம் தொழிலதிபர் திரு இளங்கோ அவர்களால் நடத்தப்பட்டு வரும் சிக்மா ஈரோடு சென்னை இந்தியாவின் மேலும் முக்கிய நகரங்களில் குப்பையை தரம் பிரித்து ஜீரோ நிலைக்கு கொண்டு வரும் மிக பிரம்மாண்டமான தொழில் நிறுவனத்தை பார்வையிட்டனர். இறுதியாக 5 நாள் லட்சிய பயணத்தை முடித்துக்கொண்டு மாணிக்க மாணவர்கள் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா அவர்களின் இல்லத்திற்கு சென்று ஐயா மற்றும் அம்மா முன்னிலையில் 5 நாள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் பிரமிப்பூட்டும் அனுபவமாக இருந்தது. அப்போது ஈரோடு திருமதி ஷகிலா அவர்களும் மாணவர்களின் அனுபவங்களை கேட்க வந்திருந்தார். 5 நாள் பயணத்தில் கலந்து கொண்ட 12 மாணவர்களுக்கும் புத்தாடை எடுத்துக்கொள்ள திரு தங்கவேலு ஐயா ஏற்பாடு செய்திருந்தார் என்று மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் நல்லோர் வட்டம் வளர்ச்சியின் பாய்ச்சலுக்கு தயாராகிய 4வது கட்டம். தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அவர்கள் மார்ச் 22 அன்று தேனி மாவட்டத்தின் வளம், சிறப்பு மற்றும் பலவகை புள்ளி விவரங்களை தமது இணையக்குழு பதிவில் வெளியிட்டார். 23ஆம் தேதி அத்தகைய தேனி மாவட்டத்தை லட்சிய சமுதாய மாவட்டமாக உருவாக்க உள்ள வாய்ப்பாக 100 துறைகளில் சிலவற்றை விளக்கினார். 24ஆம் தேதி இதற்கு தயாரான ஒரு குழுவுடன் கலந்தாலோசனை நடத்தினார். அதன் தொடராக 4வது கட்டமாக மார்ச் 31 நடைபெற்ற இன்றைய நிகழ்வு பாய்ச்சலுக்கு தயாரான குதிரைகள் போன்று கலந்து கொண்ட 48 நபர்களில் 28 நபர்கள் 28 துறைகளுக்கு அடுத்தடுத்து ஆர்வத்துடன் பொறுப்பேற்க முன்வந்தது. 4வது கட்டத்தில் 1 2 3 4 சொன்னால் பாய தயாராயிருக்கும் குதிரைகள் போன்று இருந்ததாக பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் திரு நாட்ராயன் தெரிவித்தார். தேனி மாவட்டத்திற்கு புதிய நம்பிக்கையை அளித்த இந்த நிகழ்வு கோடங்கிப்பட்டி மனிதநேய காப்பகத்தில் காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை நடைபெற்றது. மனிதநேய காப்பக நிறுவனர் திரு பால்பாண்டி தலைமை வகித்தார். நல்லோர் வட்டம் திரு பாலு அவர்கள் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நேரில் பார்க்கலாம், நாமளே கையாளலாம். தன்னாட்சி அதை ஒரு குடிமகன் அந்த ஆட்சி ஆள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா
நம்ம நாட்டில் 3 அரசாங்கம் இருக்கு. ஒன்று மத்திய அரசாங்கம், இரண்டாவது மாநில அரசாங்கம், மூன்றாவது என்ன அரசாங்கம்? கிராம பஞ்சாயத்து. மூன்றாவது அரசாங்கம். அது ஈக்குவலானது. இங்கே விவாதம் பண்ணலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம், வரக்கூடிய நிதியை எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். இதெல்லாம் யார் செய்யணும்னா பிடிஓ கிடையாது, தலைவர் கிடையாது, கிளர்க்கு கிடையாது, அங்க உள்ள மக்கள். கிராமத்துக்கு என்ன தேவைன்றத அவங்களே முடிவு செய்யக்கூடிய உரிமை இருக்கு. இதுதான் சட்டம். மக்கள் ஒன்றாக உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல தேனி மாவட்டத்தை வளப்படுத்த 1% சமூக விழிப்பும் அக்கறையும் கொண்ட 15,000 நபர்களை 100 துறைகளில் பொறுப்பேற்க வைத்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து கிராம வளர்ச்சிக் குழு அனைவருக்கும் உணவு, விழிப்புணர்வு, நூலகம், கால்நடைத்துறை, அறிவின் அருவி, வாழ்வியல், அமைப்பு சாரா தொழிலாளர் களம், உடற்பயிற்சி, மழைநீர் சேமிப்பு, கிராம சபை, பசுமை தேசம், மலைவாழ் மக்கள், கிராம சபை, பாரம்பரிய இயற்கை விவசாயம், மாணிக்க மாணவர்கள், மகளிர் களம் என 28 துறைகளில் மாவட்ட அளவில் செயல்பட தாமாக முன்வந்து பொறுப்பேற்றனர். தொடர்ந்து வாரந்தோறும் இணைய வழியாகவும் மாதந்தோறும் நேரிடையாகவும் சந்திப்பதென அனைவருடைய ஒப்புதலுடன் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார். மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர் YB திரு கேசவ் சுப்பிரமணியன் அவர்களை பேராசிரியர் பழனித்துறை ஐயா சென்னை ரெசிடென்சி டவரில் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய திட்டம், மக்கள் அரசியல், அரசமைப்பு சாசனம் முகப்புரையை மக்களிடையே கொண்டு செல்லல் போன்ற செயல்பாடுகளை விளக்கினார். அடுத்த முறை சென்னை வரும்போது நல்லூர் வட்டம் குழுவினரை சந்திக்க விரும்புவதாக திரு கேசவ் சுப்பிரமணியம் கூறினார் என்று பேராசிரியர் திரு பழனித்துறை தெரிவித்தார். ஏப்ரல் 6 திருநெல்வேலி மண்டல சந்திப்பிற்காக திட்டமிட மார்ச் 30 அன்று கல்லிடை ஆற்று பாலம் அருகில் திரு லூர்து, திரு செந்தில், திரு சொக்கலிங்கம், திரு பாம்பே கண்ணன் ஆகியோருடன் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன், நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் கலந்து கொண்டதாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார். திருச்சியில் இல்லம் தேடி உள்ளம் நாடி அசோக் ஹெப்சி பயணம். முதலாவதாக திருமதி விஜயா அவர்களை சந்தித்தனர். இவர் பணிக்கு செல்லும் பெண்கள் துறையில் இணைந்தார். இரண்டாவதாக திருமதி குளோரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தனர். அடுத்ததாக திருநங்கை கஜோல் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி விளக்கினர். இவர் திருநங்கைகள் துறையில் தம்மை இணைத்து கொண்டதாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் துணை பேராசிரியர் திரு அசோக் தெரிவித்தார். திருச்சியில் நேரடி மாதாந்திர சந்திப்பு. திருச்சி பனானா லீஃப் ஹோட்டல் கூட்ட அரங்கில் மார்ச் 31 மாலை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் மாதாந்திர சந்திப்பு நடைபெற்றது. நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம், பனானா லீஃப் ஹோட்டல் உரிமையாளர் திரு மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கள பொறுப்பாளர் திருமதி ஹெப்சி தங்களுடைய களப்பணியை காலை 10 மணி முதல் தொடங்கினர். திருமதி சுதா சுரேஷ் அவர்களுடைய இல்லம் தேடி நல்லூர் வட்டத்தை குறித்து விஷயங்களை விரிவாக கூறினர். திருமதி சுதா சுரேஷ் அவர்கள் தொழில் முனைவோர் துறைக்கு பொறுப்பாளராக கண்டறியப்பட்டுள்ளார். திருமதி யுவராணி மற்றும் திருமதி ஜெயா அவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி நல்லூர் வட்டத்தை குறித்த செயல்களை விரிவாக கூறினர். திங்கட்கிழமையன்று மாலை நேரடி சந்திப்பில் செல்வி சோனியா அவர்கள் கலாம் ஜோதி மாணவராக கண்டறியப்பட்டுள்ளார். திருமதி யாஸ்மின் அவர்கள் இல்லத்தரசி துறைக்கு பொறுப்பாளராக கண்டறியப்பட்டுள்ளார். மேலும் அஸ்மா, வனிதா, அன்பு செல்வி ஆகியோர் நேரடி சந்திப்பில் கலந்து கொண்டனர். மேலும் திருச்சி மாவட்ட மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹெப்சி அவர்கள் நேரடி சந்திப்பிற்கு நல்லூர் வட்டத்திற்கான கள பொறுப்பாளர்கள் சுமார் 12 பேரை துறை பொறுப்பாளராக கண்டறிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரடி சந்திப்பின் பொழுது சுமார் 33 பேர் கலந்து கொண்டனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.